Hello everyone, welcome to I am not a tailor channel. அப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க, கண்டிப்பாக நான் டெய்லர் கிடையாது. எனக்கு டெய்லரிங் சுத்தமாக தெரியாது. பட் சின்ன வயசில் சும்மா பக்கத்து வீட்டில் மெஷின் இருக்கும், அந்த சுருக்கு பை அடிக்கிறோம், சும்மா மெஷின் ஓட்டுறது அந்த மாதிரி பண்ணுவேன். ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு அந்த தையல் வந்து ஸ்ட்ரைட்டாலாம் வராது. அண்டு பேசிக் கூட எனக்கு டெய்லரிங்கில் தெரியாது. ஸோ இந்த சேனல் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிவ்யூ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ ஆன்லைன் கிளாஸ்ன்னு கூட சொல்ல முடியாது, சும்மா யூடியூப்ல வீடியோஸ் பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். நான் ஏன் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், கிளாஸ்க்கு போகணும், நம்ம இவ்வளோ செலவு பண்ணாதான் நம்ம இவ்வளோ கற்றுக்க முடியும். நம்ம டெய்லர் ஆகணும்னா மேபி நீங்கள் கிளாஸ் போய் ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கலாம். நான் வந்து என்னோட பிளவுஸ் மெயினாக நான் தைச்சுக்கணும். நான் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு பிளவுஸ் தான் நிறைய தேவைப்படும். ஸோ என்னோட பிளவுஸை நான் தைச்சுக்கணும் அப்படிங்கறதுல தான் ஆரம்பிச்சேன். அது கூட சும்மா விளையாட்டா சும்மா தைச்சு பார்க்கலாமே, நான் என்ன ஏதாவது ஒரு விஷயம் நான் பண்ணிட்டே இருப்பேன், ஸோ இதில் தைச்சு பார்க்கலாமே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதான். இப்போ நான் ஒரு மெஷின் வாங்கிட்டேன். நான் பிளவுஸ் தைச்சு உங்களுக்கு போட்டு காமிச்சு அந்த ரிவ்யூஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு யாருக்காவது வேணும்னு கேட்கும்போது நான் அந்த சேனல்ல உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இது வந்து ஒரு ரிவ்யூ தான். இந்த சேனல்ல பார்த்தா நீங்க இதை கத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரும் அப்படின்ல அதை நீங்க கேட்கும்போது நான் கண்டிப்பா கட்டுறேன். அப்ப இந்த சேனல் எதுக்கு, நீங்க இந்த வீடியோ கொஞ்சம் அந்த டாக் வந்து கொஞ்சம் லென்த்தா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படிங்கறதுனால மட்டும்தான். ஏன்னா நான் எதுக்காக இந்த வீடியோ போடுறேங்கிற ஒரு டீடைல் கொடுக்கறதுக்காக மட்டும்தான். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோல இருந்து இந்த அன்வான்ட் டாக்ஸ் எல்லாமே கம்மி பண்ணிக்கலாம். போயிடலாம்னு நினைப்பீங்க. பட் இருந்தாலும் அதை பார்த்து தைக்கலாமா, அது சரியா வருமா வராதா அப்படின்னு இருக்கும் ஒண்ணு. அடுத்து நமக்கே தைக்க தெரியாதே, நம்ம தைச்சு தப்பாயிருச்சுன்னா அப்படின்னு நீங்க பயப்படக்கூடாதுங்கிறதுக்காக. ஏன்னா நானும் வந்து ஜீரோ டெய்லர். ஆனா எனக்கு வந்து சுத்தமா தெரியாது. இப்பதான் நானும் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ என்னோட அவுட்புட் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும்ல, அது வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப நான் தைக்க போற சாரி அண்ட் பிளவுஸ். இது சாரி, இது பிளவுஸ். இதை தைச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபைனல் அவுட்புட். இங்க வந்து எந்த சுருக்கமும் இல்லை. மேக்சிமம் அது வரும் இல்லையா, அது வந்து எனக்கு வரல. இது வரைக்குமே மேக்சிமம் எனக்கு அது வந்ததில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மட்டும் எனக்கு ஜாயின் பண்ணும்போது ஏனோ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் இப்படி தூக்குன மாதிரி இருக்கு. அது என்னன்னு எனக்கு தெரியல. யாராவது தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க. பின்னாடி எல்லாமே டைட்டா நல்லா ஃபிட்டா இருக்கு. ஓவராலாக 100% பர்ஃபெக்டா இல்லை அப்படின்னாலும் ஒரு 80 to 90% எனக்கு ஓகேவா இருக்கு. எனக்கு போடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கு. இதில் என்னது கரெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். என்ன மாதிரி தான் கற்றுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தைரியமாக தாராளமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக முடியும். பிகாஸ் எனக்கும் எதுவும் தெரியாது. ஸோ என்னால் முடியும் போது கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். பாய்.